மார்னிங் ஷிஃப்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு நானும் என் தம்பியும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். கிளம்பி போகும்போது திடீர்னு ஒரு மழை. என்னடா இது திடீர்னு மழை வருது வெயில் அடிக்கும் போதுன்ட்டு ஓரம் கட்டின கடை தாங்க இந்த ஃபர்னிச்சர் ஷாப். இந்த ஃபர்னிச்சர் ஷாப்பில் பீரோ, கண்ணாடி வச்ச பீரோ. அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே ஜாலி. அதனால் நானும் என் தம்பியும் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு 2 பேரும் ஃபேஸை பார்த்துன்னே இருந்தோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு அரிசியை ஊற வச்சு ஸ்டவ்லேயும் வச்சாச்சு கொதிக்கிட்டு. அப்புறம் எக்கு வாங்கியிருந்தோம். எக்கு எடுத்து பாயில் பண்ணியாச்சு. ஒரு 6 எக்கு வாங்கிட்டு இருந்தோம். அதை பாயில் பண்ண வச்சுட்டு அந்த கேப்பில் என்ன பண்ணேன்னா வெங்காயத்தை உரித்து வெங்காயம் ஒன்று ஒன்றா கட் பண்ணியிருந்தேன். சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது தக்காளியும் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கினேன். அதுக்கப்புறமேட்டு பூண்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பொடி பொடியாக நறுக்கிட்டு, சில பேர் இடித்து போடுவாங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவேன். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்து வானலில் போட்டு இந்த பக்கம் வதக்கு அந்த பக்கம் ஒரு வதக்கு திருப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு பூண்டு எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு நல்லா வதங்கின உடனே இப்போ ஒரு பக்கம் சோறு வெந்துடுச்சு. சோறு வந்தவுடனே வெந்த சோறு என்ன பண்ணோம் வடிக்கணும். அது பட்டுன்னு வடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் வடிச்சது. சோறை வடிச்சிட்டு எக் பாயில் பண்ணியிருந்தில்ல, அந்த பாயில் பண்ண எக்கு எடுத்து தனியாக மசாலா போடலான்னு தான் பிளானு. சரி டைம் ஆச்சுன்ட்டு செஞ்சு வச்ச தக்காளி தொக்கு கூட அந்த பாயில் ஆன எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மசாலா இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு ஃபைனலி கொதிக்க வச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஃபைனலாக கொதிக்கிற ரிசல்ட்டு. அதுக்கப்புறமேட்டு என்ன நாங்கள் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் போய் சாப்பிட ஆரம்பிங்க. ஓகே பாய் டாட்டா.